சார் இது உயிர் முக்கியமா, பணம் முக்கியமானா உயிர் முக்கியம். மனித உயிர்கள் அப்படிங்கிறது விலை மதிக்க முடியாத ஒரு விஷயம். சோ அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு மத்திய அரசுக்கு, மாநில அரசுக்கு எல்லாருக்கும் உண்டு. இந்திய நாட்டின் 140 கோடி மக்கள் தொகையில இந்த மாதிரியான சில தேவையற்ற விளையாட்டுகள் மூலமாக உயிரிழப்புகள் ஏற்படுத்துகிறது நம்ம ஊடகங்கள் வாயிலாக, பத்திரிகைகள் தினம் தினம் பார்க்கிறோம். இதுல அதிக அளவுல பாதிக்கப்படுறது இளைஞர்கள். அதாவது ஒரு வேலைக்கு போய் ஐடி துறையில இருக்கவங்க, இந்த மொபைல் போன்ல அதிகமா யூஸ் பண்றவங்க இதுக்கு விளம்பரம் வருது பாத்தீங்களா, அது அதை விட பெரிய கொடுமையான விஷயம். அதுக்கு நடிகர்களாகவும் கிரிக்கெட்ல பெரிய ஆளா இருக்கக்கூடியவங்க எல்லாம் அதுல ஒரு அம்பாசடர், பிராண்ட் அம்பாசடர் மாதிரி இது ஊக்குவிக்கிற மாதிரியான விஷயங்களும் இதுல ஒரு மிகப்பெரிய கொடுமை என்னன்னா, நீங்க ஆசை காட்டி ஒரு படத்துல சொல்ற மாதிரி முதல்ல அவன் ஆசையை தூண்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசையை தூண்டி உயிர் பலி எடுக்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய விஷயத்தை நிச்சயமாக தடை பண்ண வேண்டும். அதற்கு மத்திய அரசு எடுத்திருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய ஒரு சட்டமாக்கி இருக்க முதல்ல நம்ம வரவேற்கணும், பாராட்டணும். இதெல்லாம் தாண்டி எதுல வருமானம் கிடைச்சாலும் அது அரசு ஏத்துக்க முடியாது. வருமானம்ங்கிறது அரசுக்கு தேவை, வரி வருவாய்ங்கிறது அரசுக்கு தேவை. நாட்டுடைய நல்ல விஷயங்களையும் நாட்டுடைய மக்களுக்கான விஷயமா தான் அந்த வருவாயை செலவு பண்ண போறாங்க. உயிரிழப்புக்காக நம்ம வருவாயை வாங்கிட்டு அதாவது கண்ணை கொடுத்து சித்திரம் வாங்கின கதையா இருக்கக்கூடாது. இதுல கிட்டத்தட்ட நீங்க சொன்ன மாதிரி 20,000 கோடி ரூபாய் அரசுக்கு, மத்திய அரசுக்கு வரி வாய்ப்பு ஏற்படும், அது குறைந்து போகும் அப்படிங்கறதெல்லாம் இது அந்த முதலாளிகள் தங்களுடைய லாபங்கள் அப்ப 20,000 கோடி அரசுக்கு கிடைக்குதுன்னு ஆசை வார்த்தையை கூறி அதன் மூலமாக அதை நியாயப்படுத்த விரும்புறாங்க. இது முற்றிலுமாக தடை செய்யப்பட வேண்டும். இப்ப அவங்க சொல்லியிருக்கிறதுல இந்த விளையாட்டை தடை பண்ணணும்னு சொல்லல. இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பணத்திற்கு பணம், 1 வச்சா 2, 2 வச்சா 4ங்கிற இந்த கேம்பிளிங்கை தான் தடை பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு கொடுக்கக்கூடிய பரிசுகளை நீங்க கேடயமா கொடுங்க, சர்டிபிகேட்டா கொடுங்க. அதுக்கு அந்த ரெகுலேட்டரி கமிட்டி வேற ஒண்ணு போட்டிருக்கிறாங்க. அப்புறம் இதுல முக்கியமான இன்னொரு விஷயம், இரவு 12 மணி முதல் காலையில 7 மணி வரைக்கும் இதை தடை பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு இளைஞனுடைய தூக்கத்தை கெடுத்து அவரை தன்னிலை மறக்க செய்து ஆன்லைன் மூலமாக யாருன்னே முகம் தெரியாத ஒருத்தங்கள்ட்ட பணத்தை இழக்கக்கூடியதுனால எவ்வளவு ஸ்கேம் நடக்குதுங்கிறது நமக்கு தெரியும். ஏதோ ஒரு விஷயத்துக்கு அந்த கேமுக்குள்ள போயிட்டு நம்மளுடைய டீடைல்ஸை கொடுக்கும்போது அதன் மூலமாக எவ்வளவு ஸ்கேம் நடக்குது, எவ்வளவு மக்களுடைய பண இழப்பீடு நடக்குது நமக்கு தெரிஞ்சது செய்தி ஊடகங்கள்ல வர்ற இழப்புகள் மட்டும்தான் நமக்கு தெரியுது. அதுவும் பெரிதளவுல பேசப்படுறது இல்லை. யார் வீட்லயும் யாரோ விளையாடினாங்க, இறந்துட்டாங்க. இது நம்ம வீட்டுக்கு பாதிக்கும் போது இது ரொம்ப முக்கியமான இழப்பாக நம்ம ஃபீல் பண்ணுவோம். நிச்சயமாக மத்திய அரசு கொண்டு தடை செய்திருக்கக்கூடிய இந்த சட்டத்தை நாம வரவேற்கணும். வரி வருவாயை நம்ம நினைக்கவே கூடாது. ஏன்னு சொன்னா சாராயம் வித்தா வருவாய் வருதுங்கிறதுக்காக சாராயத்தை விற்க முடியாது, கள்ளச்சாராயத்தை ஊக்குவிக்க முடியாது. அதே போன்ற இது இன்னும் மிக கொடிய விஷயம். ஏன்னா ஒரு தலைவர் சொன்ன மாதிரி பப்ளிக்கா இதுல என்ன பண்றீங்கன்னே தெரியாது. நீங்க ஒரு போனை ரூமுக்குள்ள வச்சுக்கிட்டு நீங்க என்ன கேம் இன்ஸ்டால் பண்ணி நீங்க என்ன விளையாடுறீங்கிறது வெளியில தெரியவே தெரியாது. அப்படிப்பட்ட அதாவது ஒரு மறைமுக உயிர் பலி தான் இதுல நடந்துகிட்டு இருக்குது. இவங்க கடன் வாங்கி எல்லாம் முடிந்ததுக்கு பிறகு அப்புறம் அந்த உயிர் பலி போனதுக்கு அப்புறம் நம்ம புலம்பி பிரயோஜனம் கிடையாது. அதனால நிச்சயமாக இதுக்கு ஒரு ரெகுலேட்டரி கமிட்டி போட்டிருக்கிறாங்க. அந்த கமிட்டியோட ஆலோசனைகள் படி நடத்துவதற்கு எந்த தடையும் இல்லை. ஆனால் பப்ளிக்கா முதல்ல இது விளம்பரம் பண்றதே தடை பண்ணணும் சார். என்ன கேட்டா விளம்பரமே பண்ணக்கூடாது. இது தப்பான விஷயம் தெரிஞ்சுட்டு அரசு விளம்பரத்துக்கு இது அனுமதியே கொடுக்க கூடாது. அதுக்கு ஒரு ரெகுலேட்டரி வச்சு இந்த மாதிரி விளம்பரங்கள் தவறாக இளைஞர்கள் மத்தியில பரப்பப்படுது. இதெல்லாம் தடை பண்ணி இதுக்கு ஒரு ரெகுலேட்டரி கமிட்டி வச்சு விளையாட்டுங்கிறதுக்காக உயிர் போற விளையாட்டு வச்சுக்க கூடாது. அப்படித்தான் கொஞ்சம் முன்னாடி நிறைய கேம்ஸ் இந்த மாதிரி இளைஞர்கள் மேல போய் குதின்னு சொல்லி இறந்து போன விஷயங்களும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இப்ப விளையாட்டை விளையாட்டாக பார்க்காமல் அதை ஒரு விபரீதமாக மாற்றக்கூடிய இது போன்ற கேம் செயலிகளை தடை செய்வதற்கு மத்திய அரசு எடுத்திருக்கக்கூடிய இந்த சட்டத்தை நாங்களாம் வரவேற்கிறோம்.